ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது தட்டைப்பயிரை முளைக்க வைத்து அதை ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் 200 கிராம் தட்டைப்பயிரை எடுத்து நாளே முளைக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வேக வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைங்க. இப்போ 50 ml எண்ணெய் விடுங்க. விட்டுட்டு ஒரு 4 லவங்கம் போடுங்க, 2 பட்டை போடுங்க, ஒரு பிரியாணி லீஃப் போட்டால் போதும். இதுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி இது ஃப்ரை ஆகும்போது நம்ம ஏற்கனவே வீட்டிலையே ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணி இது கூட சேர்க்கணும். அது ஃப்ரை ஆகணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வளர்கிற பசங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது எப்படி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பார்த்து நான் ஒரு ஆனியன் தான் இது கூட சேர்க்குறேன். இந்த ஆனியனை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் போட்டு வதக்கியிருக்கிறோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி அதை இது கூட அரைச்சிட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடணும். இது மாதிரி நல்லா வதங்கின பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு சும்மா கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி போடுங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இந்த பச்சை வாசனை போகணும். அடுப்பை மறக்காமல் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இதை இந்த மாதிரி பச்சை வாசனை போன பார்த்து நம்ம வேக வச்சுருக்கிற பயிரை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகணும். அதாவது எல்லாம் இந்த காரமெல்லாம் இதில் இறங்கணும். நீங்கள் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால அதிக நேரம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி காரம் இறங்கணும். இறங்கின பார்த்து கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் இருக்கட்டும்ன்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் அந்த காரம்லாம் அதில் இறங்கிடும். இறங்கின பார்த்து நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம். இப்போ ஒரு தோசையில் வச்சு மசால் தோசை மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. தட்டைப்பயிர் நம்ம எப்பயுமே பொதுவாக புளிக்குழம்பு வைப்போம், இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.